ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கேஷ்யூ மில்க் எப்படி செய்கிறதுன்னு தான். கேஷ்யூ மில்க் வந்து நம்ம டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லாதவங்களுக்கு டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இந்த மில்கை குடித்தோம்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அந்த டீ காஃபி சாப்பிடாத அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அதே மாதிரி இதில் நீங்கள் ஸ்மூதிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இதுலேயே காஃபி பவுடர் போட்டு டீ மாதிரியெல்லாம் குடிக்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக நிறைய நேரத்துக்கு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 11 o'clock டைம்லலாம் நமக்கு ஒரு சின்ன பசி வரும். அந்த டைம்லலாம் நம்ம வெறும் நட்ஸை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை மாதிரி மில்க் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம டேஸ்ட்டான ஃபில்லிங்கான கேஷ்யூ மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேஷ்யூ மில்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 10 முந்திரி எடுத்து 4 hours ஊற போட்டு வச்சுருக்கேன். 4 hours ஊற வச்சா போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா 15 இல்லைன்னா 20 முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் விலை அதிகமான முந்திரி பார்த்து வாங்குங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 4 hours ஊற வச்சா போதும். இன்னும் சீக்கிரமாக ஊறணுன்னா ஒரு 1 hour ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ஊறிடும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன்னா 1/2 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் 15 இல்லைன்னா 20 முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 10 முந்திரி தான் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பால் வர்ற மாதிரி பொங்கி வர்ற மாதிரி வரும், அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நுரையா வரும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட கேஷ்யூ மில்க் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நுரையா வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஸ்மூதிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். 11 o'clock டைம்லலாம் செஞ்சு குடித்தோம்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஒரு பால் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிடிக்கவும் செய்யும். நம்ம டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ டேஸ்ட் இல்லாமல் எல்லாம் சாப்பிடணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, நல்லா டேஸ்ட்டாகவே சாப்பிட்லாம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டயட் போர் அடிக்காமல் இருக்கும். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நான் அடுத்தடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் எல்லா வீடியோஸும் உங்களுக்காக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.